ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வந்துட்டு இட்லி பொடி வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிங்கன்னா, பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும். இதை வந்துட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 2 பல்லு பூண்டு, அடுத்து மிளகா பொடி போட்டுக்கணும். உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் தோணுதோ அது போட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு 1.5 ஸ்பூன் போடணும், அதனால் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா புளி தான் போட போகிறோம். புளி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தோணுதோ அவ்வளோ தூரமே நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு நான் சும்மா ஒரு கை அளவு தான் எடுத்திருக்கேன். ஒரு கை அளவுனா வந்துட்டு சும்மா ஒரு விரல் அளவு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க, நான் இவ்வளோ தான் போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ எவ்வளோ பேத்துக்கு இருக்குங்களோ அத்தனை பேத்துக்கு போட்டுக்கோங்க. அடுத்து வந்துட்டு உப்பு தான் போடணும். உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டுறணும். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமேட்டுக்கு உப்பு போடுங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ போட்டுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி உங்களுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி கிடச்சிச்சு. எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். லாஸ்ட்டில் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது நம்ம வந்துட்டு இட்லிக்கு தொட்டு தின்னோம்னா சூப்பராகவே இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். சரி, பாய் பாய்.